நர்மதை தாயை போற்றி, அன்னை காவேரி தாயை போற்றி. நீர் வாழ்க, நீரே வாழ்க. இன்றைக்கி டெய்லி 20 டேட்டு 9/12/2024. நாம் இப்போ விமலேஸ்வரில் இருக்கோம். மணி காத்தால் 2:20 2:25. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பிஸி ஆகிடும். ஏன்னா 4 மணிலேருந்து போட்டு போக்குவரத்து ஸ்டார்ட் ஆகிடும். மக்கள் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கிற இந்த போட் தளம் அங்கே போயிடுவாங்க. அங்கே நம்மளை ஏற்றிக்கிட்டு கடல் வழியாக அழைச்சிட்டு போட்டில் இதில் அங்கே அந்த இடத்துல போய் இறக்கி விட்ருவாங்க. அது நர்மதை நதியோட நார்த் பேங்க், வடகரை. அங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்கி அமர்கண்டங்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே தான் நர்மதை நதி உற்பத்தி ஆகுது. அது ஒரு 1500 கிலோமீட்ரு. ஸோ இன்றைய தென்கரை நர்மதை பயணம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாங்க காத்தால காலை கடங்கெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிடுவோம். பிர்லாவுடைய கட்டி கொடுத்துருக்காங்க. பல மக்கள், நிறைய மக்கள் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 350-400 பேர் இருப்பாங்க. உள்ள எல்லாம் அங்கே எங்கேயும் சேர்த்து ஒரு நாளைக்கு 400 பேர் கடந்து போயிட்டுருக்காங்க. நான் சொல்லிட்டு வரேன் 12,000 சொல்லிங்களா, அதுக்கு மேலேயே இருக்கலாம். கவலைப்படாதீங்க, சரணம் ஒண்டியும் போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டுருக்காங்க. அப்படி ஒரு ஆறு நதி மேலே அந்த நதியை போட்டுருக்காங்க. போகணும் தான் நர்மதையாகங்கிறான், நர்மதை வாழ்கிறாங்கிறான். ஜெய் ஸ்ரீராம். அதெல்லாம் அடுத்த கட்டம்னு நினைக்கிறேன். நதி எவ்வளோ போட்டுருவாங்க. ஓகே, இன்றைய பயணத்தை தொடங்குவோம். இது எனக்கு ஒரு புதுமையான அனுபவம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். தொடர்ந்து பாருங்கள். வாங்க, டே 20 தொடங்கலாம். நர்மதை காவேரி தாயை வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. வணக்கம். நர்மதே ஹர். வணக்கம். நர்மதே ஹர். டுடே டேட் 9/12/2024. நம்மளோட டேட் இன்றைக்கி 20. காத்தால மணி 3:30 ஆகிடுச்சு. குளிச்சு வச்சு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இங்கேருந்து புறப்பட்டு துறைமுகம் சின்னதாக இருக்குது, காடிங்கிறாங்க. அதை அங்கே உட்காந்து அங்கே படகுல உட்காந்து எதிர்த்தரப்பில் இருக்கிற வடகரை நர்மதைக்கு நம்ம போகணும். அது பேர் மிட்டித்தலாவ். பயணம் ஒரு 2.5 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. அங்கே நிறையா பேர் வந்திருப்பாங்க. நம்ம தான் முதல்ல குளிச்சுட்டு நினச்சிக்காதீங்க. மக்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டு, ஆக்டிவ். எல்லாம் குளிச்சு வச்சுட்டு பக்காவாக அங்கே நிற்பாங்க. நம்ம அங்கே போய் நம்ம பயணத்தை தொடர்றோம். வாங்க, என் கூட தொடர்ந்து வாங்க. இந்த பயணம் எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. புதுமையான அனுபவம், டோட்டலாக புதுமையான அனுபவம், நியூ எக்ஸ்பீரியன்ஸு. நல்ல இயற்கையான காட்டு ஜில்லுன்னு இருக்குது. குளிச்சுட்டா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. குளிர்லாம் ஓடி வேணா, குளிர் நல்லா சரியான குளிருங்க. நர்மதை நதிக்கரையில் நாம் இப்பொழுது தென்கரையில் இருக்கிறோம். திராவிடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல எனக்கு இதை விட்டு கொஞ்சம் மனசு கூட கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா நம்மளுடைய கலாச்சார பண்பாடெலாம் இங்கே தான் ஊறி இருக்குது. சாலிவாகன் விக்ரமன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே தான் பிரியும். இந்தியாவை படுக்க வச்சு 1 கோடு கழிச்சா அதான் நர்மதை. இது திராவிடம் மேலே இருக்கிறதான் வடக்க. இப்போ எல்லாம் ஒன்றாயிடுச்சு. ஒன்று அதை பற்றி
ஒரு சின்ன புள்ளி திருப்பி விட்டுருச்சு டோட்டலாக. நம்ம எல்லாம் கலாச்சார ரீதியாக நம்ம நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் ரீதியாக நம்ம எல்லாம் ஒரே இதுதான். இப்போ அப்படி கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்துக்கணும், பெருமைப்படுங்க. தொடர்ந்து பேசுவோம். இப்போ நாம் புறப்பட்டு அங்கே போயிடலாம். இங்கேருந்து நடந்து போய் போட்டு பிடிச்சி போகிறது அந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்கேருந்து மிட்டித்தலை போட்டில் பயணிக்கலாம், சிறப்பாக இருக்கும். காமிக்கிறேன். நர்மதேஹர் காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க, நீரின்றி அமையாத உலகு. வாருங்கள், என்னோடு பயணியுங்கள், நீங்களும் புதிய அனுபவத்தை பெறுங்கள். நர்மதேஹர் காவேரி தாயே வாழ்க. नहीं साथ में बोलेंगे कपड़े प्रसाद में खूब डाल दो दाना जय जय जगतानंद मैया जय आनंद कंदे ब्रह्मा हरिहर शंकर रेवा शिव हरि शंकर रुद्र कानंदे
जय जगदानंदी देवी नारद शारद तुम वरदा यक विनव पद चंडी ओ मैया विनव पद चंडी मुनि जन सेवत सुर नर मुनि जन सेवत भरत पद वंदी ओम जय जगदानंदी देवी धूम्रकवान राजत वीणा वादंती ओ मैया वीणा वादंती झुमकत 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 जननन जननन जनन रमती राजन्ती ओम जय जगदानंदी देवी वाजत ताल मृदंगा सुरमंडल रमती ओ मैया सुरमंडल रमती तांतुरी तांतुरी तांतुरा तुरा तुरा रमती सुरमंडल ओम जय जगदानंदी देवी सकल भुवन जतन सजन आनंद ओ मैया युग युग आनंदी गंगा शंकर सेवत रेवा शंकर तुम भव में टंती ओम जय जगदानंदी मैया जी को कंचन थाल विराजत अगर कपूरवाती ओ मैया अगर कपूरवाती कंठ में विराजत घाटन घाट पूजावत मैया जी की कोटि रत ज्योति ओम जय जगदानंदी मैया जी की चार दिन सजन पड़ गावे ओ मैया जुग जुग पड़ गावे भजत शिवानंद स्वामी जपत हरा हर स्वामी मन वांछित फल पावे ओम जय जगदानंदी ओ मैया जय आनंद कंदी हरि हर शंकर रे शिव हरि शंकर रे पालंदी ओम जय जगदानंदी ब्रह्मा विष्णु सदा शिव मुनि भोलेनाथ महाशिव अर्धांगी दारा हर हर महादेव नन चतुरानन पंचा नन राधे हो बोले पंचानन राधे हंसा सन करुणा सन हंसा सन करुणा सन बचवाहन साधे हर हर महादेव चार चतर भुज दस भुज अति सोर हो बोले दस भुज अति सोरे रूप निरखता भोला जी का रूप निरखता शिव मन जन हर महादेव अक्षमाला वनमाला मुंडमाला धारी बोले मुंडमाला धारी चंदन भगमत चंदा चंदन भगमत चंदा बोले शुभ सारी हर 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 महादेव पीतांबर पीतांबर बागांबर रंगे ओ बोले बागांबर रंगे सनकादिक ब्रह्मादिक सनकादिक ब्रह्मादिक भूतादिक धनी हर हर महादेव कर के माथ कमंडल चक्र त्रिशूल धरता बोले चक्र त्रिशूल धरता करता जग करता जग करता जग करता जग पालन विष्णु सदा शिव जानत अविवेका बोले जानत अविवेका
வணக்கம். போய்கிட்டு தான் இருக்குது. நாம் தான் தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா விடியும் போது கடலில் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். இருட்டு வெளிச்சம் ரெண்டுத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். நம்ம பாட்டு சீக்கிரம் போய்ட்டு வச்சுங்களேன், இரவோடையே கொண்டு விட்டுருவானுங்க. அந்த கடற்கரையோடைய அழகை நம்மலாம் பார்க்க முடியாமல் போய்டும். அதுக்காக திட்டம் போட்டு தான் இதை விட்டு 6 மணிக்கு போட்டால் கூட பரவாயில்ல. அதாவது போட்டில் இருந்து அப்போ தான் 8 மணி வீச தான் வச்சுங்களேன், அப்போ தான் உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும். போட்டு சர்வீஸ் 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் போய்ட்டு போய் நமக்கு 6க்குலாம் 6:30 விட்டான்னு வச்சிங்களேன், வெறும் இருட்டிலே போகிறாப்புல இருக்கும். எப்போதுமே ஃபாஸ்ட்டு. இந்த விஷயத்தில் யோசித்து உங்களுக்கெல்லாம் பகலில் காட்டணும் அந்த இடத்துலன்ட்டு மெல்ல தனியாக போயிட்டுருக்கேன். போயிட்டே இருக்குங்க, வந்த பாடு இல்லை. நம்ம நடக்காததா? ஓகே. நர்மதே ஹர், காவேரி தாயே போச்சு. நூற்றுக்கணக்கான நர்மதையை வலம் வரக்கூடிய பக்தர்கள், பக்த கோடிகள் குழுமி இருக்கிறார்கள். இருக்கும் குளிரை தாங்கிக் கொள்ள தீ மூட்டி அதில் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறேன். இது குளிருக்கு அஞ்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பார்த்தா நான் சிரிப்பேன். நான் இது இப்படி உட்காந்துருக்காங்களேன்ட்டு. நான் பல இடத்துக்கு நான் போகிறேன் பார்த்தீங்களா. அப்போ பஸ்லேயோ அவங்க கிராமத்துலேயே போகும்போது தீண்டு தீ மூட்டிலாம் வந்து கையை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ தான் தெரியுது அதோட அருமை. கை காலெல்லாம் விரைச்சி போய் இருக்குது. அந்த தணல் தான் நம்மளுக்கு சூட்டை கொடுத்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியது. ஒரு காலத்தில் நான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், வந்து இறக்கி விட்ருவாங்க. முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கை காலெலாம் முடியல, வயசானவங்க ஏதோ அடிபட்டுருக்கு அப்படின்னாக்கா இது விதிவிலக்கு. அது நான் வந்துக்கலாம். ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ன்ட்டு இப்போ பயணத்தை வரலாம். இவங்களால முடியாது, இவங்களெல்லாம் வயசானவங்களெல்லாம். அதனால் அவங்களே வந்து விட்டுருவாங்க. நமக்கும் முடியலனாக்கா நோ ப்ராப்ளம், நம்ம வாகனத்தை வந்து இறங்கிக்கலாம். நர்மதே ஹார். பாருங்க பாருங்க, உற்சாகத்தை பாருங்க. चल रहा तुम काय गाँव से? हाँ, गोगावरून दादा, मंडलेश्वर का पास. பிளாஸ்டிக் போட்டு எரிக்கிறாங்க. ஸ்மெல்லு, நாத்தம், பாலிதீன். சொன்னேன் இல்லையா இவ்வளோ பேர் இருப்பாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சரவணத்தை தனியாக போயிட்டு இருக்கான். இது தஞ்சாவூர் பாஷை, ஒத்தையாக போயிட்டு இருக்கான். அது ஜாலிக்கு பேசுறது இல்லை. எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. பாதி பேர் போயிட்டாங்க.
काम तोरी करांगा हम हमारा एक नाम धर ले आएंगे क्या बात करते எல்லாம் சாதாரண மக்கள், எளிய மக்கள், விவசாய பெருங்குடிகள், ரோட்டை கடை போட்டிருக்கிறவங்க இப்படியும் வராங்க. நர்மதை அவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அவங்களுக்கு உதவி புரிஞ்சிருக்கா. அதே தொடர்ந்து அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்சதுனால இவங்களும் செய்கிறாங்க. விவசாய கூலிகள் இது போல் பண்ணையார்கிட்ட போய் நான் இது போல் நர்மதா பறிக்கிறோம் போகிறேன்னு சொல்லிட்டாக்கா அவர் அனுமதி கொடுத்துருவார். போங்க, தடுக்க மாட்டார். நம்மளால போக முடியல, இந்த பொங்கலாச்சும் போட்டுன்ட்டு இந்த பணமும் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. आपका नाम क्या? सुनील सिंह, किधर से? एमपी से, विदिशा जिला। ओके 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 ओके, ऐसा पकड़ो है ना, बस बात करेंगे, चल रहा बस. மணி 5:45 ஆயிடுச்சுங்க. போயிட்டுருக்கேன், கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்காங்க. நான் வந்துட்டேன். மெல்ல போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நர்மதை அங்கே தான் கலந்துட்டு இருக்கா. அன்னை நர்மதை அங்கே தான் கலந்துக்கிட்டு இருக்கா. கலந்துட்டா அகண்டு இருக்கு, பெருசாக இருக்குது. டெல்டா களிமுகம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, சொல்கிறோம் பார்த்தீங்களா, 100க்கு 100 சரியானது. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் 100% பர்ஃபெக்ட். தினந்தோறும் புதிய இடம், புதிய மக்கள், புதிய சூழ்நிலை, புதிய உணவு. நேற்று இருந்த உணவு இங்கே இன்றைக்கி இருக்காது, அப்படியே அவங்கள ஸ்டைலில் போடுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸ்டைல் இருக்கு அப்படின்னா அப்படி அப்படி கொடுக்குறாங்க. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஜாலியாக வீடியோவும் வரும், நூலாகவும் வரும். தயவு கூர்ந்து மஸ்த் மதராசி யூடியூப் சேனலை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு தூண்டுதலாக இருக்கும். நர்மதை வாழ்க, குறையுது. नर्मदे 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 नर्मदे. தனி மனிதனாக இருக்கிறது எவ்வளோ சொந்தம் இருக்குது பார்த்தீங்களா? எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் அப்படியே சும்மா நினைச்சவ புரட்டு விட்டு. இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்தேன். போகிறதுக்கு முன்னாடி இது போல் குளிர் காஞ்சிக்கிட்டு எங்கேயாவது பஜனை நடக்கும், கீத்து நடக்கும். அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். பெண்கள்லாம் ஆடுவாங்க. அந்த அவங்களுடைய பாரம்பரிய சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, மண்டலாங்கிறாங்க, அமர்கண்டக்குங்கிறாங்க, ஓம்காருங்கிறாங்க. அதெல்லாம் அந்த அந்த கவிதையில் வரக்கூடிய வார்த்தைகள். நான் மட்டும் இல்லைங்க, இல்லைங்க, அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. டூ வீலரில் நர்மதை நதியை வளம் வராங்க. भेज देता क्या दोस्तों का है वो बोल रहे इसमें नवा में है क्या ये? हाँ, ये उधर ले जाएगा, कहीं का ड्राइवर आएगा ना. अच्छा अच्छा अच्छा. நர்மதை நதியை இப்படியும் வளம் வராங்க. நேற்றுக்கு நம்ம ஒருத்தவங்க சைக்கிளில் பார்த்தோம் இல்லையா, சைக்கிள் நிறைய பேர் வராங்க. समाधान जीवा पाहता वाटे गे माये
सगुण चतुर्भुज रूपडे तेज कुंजाळते वंदनी चरण रचना माविनिमित्त मराठी गाणं. समाधान जीवा आता वाटे गे माये नयना कमल नयन हस्य वदन हसे रे कृष्ण ढोलका रे घडिये 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 तुझा बोल खारे महाराष्ट्र मराठी आहे पाडत. नर्मदे हर. எவ்வளோ பேர் குமிச்சிருக்காங்க பாருங்க. जायचं ना ये आ रहे और कल ले आ रहे कुणाल इधर ही रे. महाराजी चलो हटो सभी लाइन बना के वासु का वासु மக்கள் திரள் எங்கெங்கு நோக்கினும் மனித தலைகள் நர்மதையை போற்றுகிறார்கள். நர்மதை பெயரை வைத்துக்கொண்டு தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி ஒரு கலாச்சாரத்தை இருக்கிறத நம்ம வந்து பார்க்க வேணாமா? அதோடைய தன்மையை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? நர்மதை வாழ்க, நர்மதே நர்மதை போற்றி. ஏதோ சரவண ஒருத்தன் தான் நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? இவரு टू व्हीलर வந்துட்டு இருக்காரு. आप टू व्हीलर किधर से आप? महाराष्ट्र महाराष्ट्र में? महाराष्ट्र अमरावती अंजनगांव सुरजी। अच्छा, कभी निकला आप? निकला वहाँ से 2 तारीख को निकला है और परिक्रमा हमने 4 तारीख को उठा है ओंकारेश्वर से। ओंकार ऐसे बाइक में आया ना? हाँ, बाइक में। बराबर कितना किलोमीटर दिखा रहा है अभी हमारा बाइक में हो गया है, अभी तक? आप काउंट नहीं किया क्या इधर आके? 888 किलोमीटर हो गया पूरा। बोलेगा तो कितना होता है? कितना उधर से इधर तक कितना हो गया? 880 किलोमीटर हो गया। 880 கிலோமீட்டர்னு சொல்றாரு. ரோடுங்கிறதால அதிகமா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. और हम पति पत्नी दोनों साथ में हैं। இவங்களோட கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களாம். बहुत खुशी है, बहुत खुशी है. नर्मदे नर्मदे है. नर्मदा का ऊपर आप कुछ बोलिए ना. एक सेकंड कुछ. अभी कैसा हमारे एक दोस्त आए थे, हाँ. अप्रैल महीने में आए थे, पिछले साल आए थे वो नर्मदा परिक्रमा के लिए, महाराष्ट्र से थे। तो उनका सुनने के बाद में थोड़ा मेरे को भी ऐसा लगा कि भाई हम भी करें। तो उसी दिन से मेरे दिमाग में था कि नर्मदा परिक्रमा करनी है। मैं तय भी कर लिया दिसंबर महीने में मुझे नर्मदा परिक्रमा करना है। और वो मैया, मैंने तो नहीं किया कुछ भी किया, लेकिन सब मैया ने ऐसे पोजिशन बनाया कि हम नर्मदा परिक्रमा के विद कपल दोनों निकल पड़े, पति पत्नी। ओके, नर्मदे हर. नर्मदे है. नर्मदा के ऊपर आप कुछ बोलिए. कैसा आपका बोला कैसा आपको कसा आला असा परिक्रमा निघून म्हणून तुमच्या मनमध्ये कसा आला? मनात चालते ना. माझ्या मनात कसं मी आहे ना, भक्ति पर बहुत विश्वास है मेरा. तो बहुत महादेव की बहुत भक्ति करती हूँ मैं. ऐसा लगता है, असं वाटते मला की मी जशी महादेवाची भक्ति करते, त्यामुळेच हा माझा योग आलेला बहुत आहे. भक्ति करती है और उसको बहुत अच्छा लगता है। तो यहाँ आने के बाद में जैसा परिक्रमा तय किया तो उसको बहुत अच्छा लगने लगा। कहने का मतलब उसका ऐसा है, ऐसा लगा और बोले बहुत की खुश ज्यादा है। भक्ति करते है ना करके ये योग आया है नर्मदा परिक्रमा का.
आप ओमकारेश्वर में कौन सा सिटी रास्ता ऐसा कुछ बोल देना आइडिया। ओंकारेश्वर में हम जैसा महाराष्ट्र निकले तो अकोट आ गए, अकोट से धुलघाट, धुलघाट से हम आ गए तुकईसर, तुकईसर दिगड़तलाई, दिगड़तलाई से खंडवा, और खंडवा से ओंकारेश्वर आ गए हम। ओमकारेश्वर इधर तक कैसे आया? ओंकारेश्वर से इधर से आए हम सदावत, सदावत से इधर आगे हम आए तुम्हारा बड़वानी, बड़वानी से प्रकाशा, प्रकाशा से अक्कलकुआ, अक्कलकुआ से हम उधर फिर शूलपानेश्वर मंदिर गए, राजपीपला, राजपीपला से हम यहाँ पे आ गए। और सुविधा भी इतनी बढ़िया मिल गई, और बहुत ही अच्छा गर्म पानी खाने को इतना अच्छा मिला, बहुत अच्छा भोजन मिला, बहुत ही अच्छा, कोई असुविधा नहीं लगी। வர வழியே சொன்னாங்க இவங்க வரப்போ உங்களுக்கு விதமான உணவுக்கு விதமான சங்கடம் ஏற்படலையா, சுடுதல் கிடச்சிருந்துருக்கு, நல்ல உணவு கிடச்சிருந்துருக்குது, எல்லாம் நர்மதாவோட கிருவன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. நர்மதே எவ்வளோ பெண்கள் பாருங்க. क्या हो गया काकड़ी ऐसी, कबड्डी ऐसी देख रहे हैं, वो आएगा अपना गाड़ी बराबर आएगा, नो प्रॉब्लम, आइए। ஒரு தவமாக செய்கிறாங்க, ஒரு குடும்பமாக வராங்க, கணவன் மனைவியாக வராங்க. இது பெரிய சாதனை இல்லை, ஒரு 4 நாள், ஒரு வாரம், 10 நாள் கிடையாது, ஒரு 4 மாதம் நடக்கணும்னாக்கா எவ்வளோ பொறுப்புகள் இருக்கும் உங்களுக்கு வீட்டில், சமூகத்தில் அதையும் திறந்துட்டு எவ்வளோ இடைஞ்சல் வரும். நம்ம தென்கரையில் இருக்கவங்க அடுத்து வடகரைக்கு விடுவோம். வடகரையெல்லாம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக தெரியுது, அதெல்லாம் விந்திய மலை இந்த அளவுக்கு இருக்காது. ஒரு படாப்படுத்திடுச்சு இல்லையா நம்மளைய சத்பூரா மலை. வாருங்கள் வாருங்கள், நர்மதை போற்றி, காவேரி தாயை போற்றி, நீரின்றி அமையாது உலகு, நீர் வாழ்க, நீரே வாழ்க.
நர்மதை நதியின் வடகரை பயணம் தொடர்கிறது. நாள் 21ஆம் நாளில் இந்த பயணம் தொடர்கிறது. டிசம்பர் 9. இங்கிருந்து 1500 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. நடந்துடுவோம். நல்லா அலைகள் நிறைய அடிச்சு पूरा किला हो गया आपका. हो गया, मैं तो खड़ा था, मजा आ हाँ यू आर सेंटर में. आप सेंटर में है ना. सेंटर में हाँ हाँ एक्सपीरियंस. शुगर नहीं आज डबल का पुरसा नहीं है लिया 2 गिलास लिया लो ले लिया तुम्हारी डूबे उनको दीजिए नर्मदे ले लो नर्मदे हार लीजिए के भाई மிட்டி தலாய் கார் எடுத்து வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு அருமையான அனுபவத்தை எனக்கு தந்த காஞ்சி மகாபெரியவரை அவரின் திருவடியை வணங்குகிறேன். அவர் காட்டிய வழிதான் இப்படி ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிட்டி இருக்கிறது. இனி வடகரை பயணம் தொடரும். இதையும் நல்லபடியாக முடிக்க காஞ்சி மகாபெரியவரின் ஆசியை நான் கோருகிறேன். அங்கே பால் கொடுத்தாங்க, ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க. புறப்படலாம். இத்தனை பேரும் நர்மதா தேவியை வரவங்க. நான் ஒருத்த மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் முதல் அடி எடுத்து வைக்கிறேன். நர்மதையின் வடகரையில் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நீங்கள் எல்லாரும். நர்மதை போற்றி, காவேரி தாயை போற்றி. வண்டியில் வருவாங்க. வண்டியில் வரவங்களும் இந்த நர்மதை தாண்டக்கூடாது இல்லையா, அதனால் படகு மூலியமாக வந்துட்டு இங்கே வந்து இறங்கிட்டு திருப்பி புறப்பட்டு போயிடுவாங்க கார்லேயே. ஒவ்வொரு ஸ்தலமாக பார்த்துட்டு ஒரு 15 நாள் 18 நாள் ஆகும் அவங்க காருக்கும். அப்படி அவங்க நர்மதை நதியை போட்டுறாங்க, வேறு எந்த இதுக்கும் கிடையாது.
தப்பு இல்லை. எனக்கு உணவளிக்கக்கூடிய, உடை அளிக்கக்கூடிய புரட்டு போய் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அடுத்து ஆசிரமம் இருக்கும், அங்கே அருமையான சாப்பாடு இருக்கும். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி தொடங்கிடுவாங்க. 1500 அடி 1500 கிலோமீட்டருடைய முதல் 0வில் நம்ம நிற்கிறோம். அடி தொடங்கிடுச்சு. ரஃப்பாக இருக்குங்க இந்த இடம். எப்படி அங்கே ரஃப்பாக இருந்துச்சோ இது பரூச் மிட்டி திலாய் பரூச். இப்போ தஞ்சாவூர்லேருந்து திருவேறு வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பரூச்சோட இது. பாபாக்கெல்லாம் புறப்பட்டாங்க பாருங்கள். நர்மதே ஹார், நர்மதை போற்றியா, நர்மதை வாழ்கையா. அந்த அளவுக்கு நிர்வாகம் சரி கிடையாது. நர்மதை போற்றி, காவேரி தாயை போற்றி, நீர் போற்றி, நீரின்றி அமையாத உலகு. மீண்டும் பயணம் தொடங்கியிருக்கிறது. மிட்டி தலாவ் பரூச் நகரம். இன்னும் 2 நாள் பரூச் மாவட்டத்திலே தான் இருப்போம். இனிமேல் நர்மதை பக்கத்தை தான் ஓடிட்டுருக்கான். அப்போ ஓடும்போது வலது பக்கம்னு சொன்னால் இப்பயும் சொல்கிறோம், நம்ம வலது பக்கம் தான் ஓட்டிகிட்ருக்கான். பிரம்மாண்டமாக ஓட்டிகிட்ருக்கு. 8:40க்கு அடுத்த படகு 10:40 தான் வந்து சேர்ந்துச்சு. 2 மணி நேரம் படகு பயணம் போட்டு உலுக்கி எடுத்துட்டான். டூ வீலரில் போகிறவங்க குடும்பத்தில் வந்துடுறாங்க பாருங்கள். அங்கே பெண்கள் நடக்கிறாங்க பாருங்கள். என்ன ஒரு சொல்லி ஆற்று போக வேண்டியதாக இருக்குங்க. இப்போ தான் இறங்குனாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். நம்மளும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஒரு உத்வேகம். ஒரே வெள்ளையாக தெரியுது பாருங்கள், வெறும் வெள்ளை உடையாக தெரியுது பாருங்கள். அத்தனை பேர் இறங்குனாங்க, பால் குடித்தாங்க, ஸ்வீட் சாப்பிட்டாங்க. அடுத்த நடந்து போயிட்டே இருக்காங்க. இவங்களோட ஒன்றா நாம் இருக்கிறது என்ன தப்பு சொல்லுங்கள்? ஒரு 4 மாதத்துக்கு வேலை பார்க்குறோம். வேலை பார்க்குற இடத்துல வாய்ப்பு இருக்குது, லீவு, நல்ல லீவு. யூடியூப்பாகவும் போடுறோம், நூலாகவும் போடுறோம், ஒரு புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அருமையான தகவல் இல்லையா? நடந்து போகிறதுனா என்னங்க, ஒரு நதியை மையமாக வச்சு பாரு. அன்னை நர்மதை வாழ்க, அன்னை காவேரி வாழ்க. செருப்பம் நடந்துறாரு பாரு ஒரு பக்தர். அவர்கிட்ட போய் உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து வரைக்கும் கேட்குறத விட சிரமந்தான்.
சிறப்பாக இல்லை. தேடுவோம், கிடைக்கும். ஆனந்தமாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது. கிளவி 70 வயசு கிளவிலாம் கையில் குச்சியை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கா. ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்குமோ, ஜோன் எப்படி இருக்குமோ அதே போல் இதாக இருக்குது. நம்ம வலது பக்கம் தான் நர்மதை பறந்து விரிஞ்சு போகிறா. தெரியுது பாருங்க நதி. அவ்வளோ பெருசாக இருக்கு. கொல்லியோடலாம் சாப்பிட்ற போடுது. மணி 1 போகுது. நல்லா தான் இருக்கும். வயல்வெளி நிலங்களை பார்த்தா நமக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா பார்க்குறோம். களைப்பு களைப்பு. சாலிடான உணவு வேணும். கண்ணு அடைக்குது. நர்மதை போற்றி, காவிரியை போற்றி. நர்மதை அந்த காம்பவுண்டு தாண்டி தாங்க ஓடுது பெருசா. மணி 1 போடல. பசி மயக்கம். நர்மதையின் வடைகர பயணம் இப்படி தான் தொடங்கியிருக்கு. 0 பாயிண்டில் நர்மதை ஓடுறா. இப்படி பார்த்துக்குவா. நர்மதை வாழ்க. நம்ம எவ்வளோ பேரை பார்த்தோம். யார் இருக்காங்களா பார்த்தீங்களா? எல்லாம் புட்டிங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இல்லை அங்கே நிற்காங்க தான் இருக்காங்க. மத்தியானம் யாரும் நடக்க மாட்டாங்க. எல்லாம் 10-15 சாப்பிட்டு படுத்துரும். அப்புறமே கொஞ்சம் நடக்கும். நம்ம சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக மத்தியானமாவது கொல்லாவது நடக்கிறோம். தப்பு கிடையாது, நம்ம ஒன்றும் கிடையாது. ஓகே. நர்மதே ஹர், நர்மதை போற்றி, நர்மதை வாழ்க, காவேரி. நர்மதை போற்றி, காவேரி போற்றி. ஈத்தாப்ப தெரிகிறது தான் நர்மதா.
மாங்குரோவ் விளைஞ்சிருக்குது. அதை தாண்டி போனாக்கா நதி, பெரிய நதி. நாம் இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். மணி 1:30 பூவாவுக்கு ஒன்றும் ஏற்பாடு இல்லை. ரொம்ப கடுமையாக இருக்குது. நர்மதை பக்கத்தே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. பின்னாடி தான் நர்மதை ஓடுறா. மணி 2 இன்னும் பூவாக்கு வழியே காணோம். ஆனால் ஆனந்தமாக இருக்கு. களிமுகம் அந்த அளவுக்கு சிதைஞ்சு போய் கிடக்கும். வறண்டு போய் சக்தியை பூரா கொடுத்துட்டு ரசத்தை கொண்டு கொடுத்துருக்கா பாரு. நர்மதை வர வழியில் எவ்வளோ செழிப்பாக இருந்தா. வாழை, கரும்பு, நெல், கோதுமை, மிளகா, பஞ்சி, ரஃபார். இதே போல ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து அதுவும். வாங்க வாங்க, கலப்பு பசி மயக்கம். அம்மா தாயே கண்ணில் காமிமா உணவை. நர்மதை அங்குதான் ஓடுகிறாள். மணி 2:30. கண் சுழல்கிறது. ரொம்ப அழகா நர்மதை ஓடுகிறது, தெரிகிறது. நம்முடைய இலக்கு, லட்சியம் பக்கத்தில் வந்துட்டோம். வடகரையில் இருக்கிறோம். இப்போதான் அந்த கரையும் இந்த கரையும் தெரியுது. எனக்கு தெரியுதுங்க, இந்த கேமரா தெரியுதுன்னு தெரியல. போயிட்டுருக்கோம். டோட்டல் வனாந்தரம் சாலை. அதை விடுங்க, நர்மதையை பார்ப்போம். தண்ணி, உணவு, பலகாரம் எல்லாம் மாயமாக போச்சு. என் அன்னை நர்மதையை பார்த்தவுடன் நாம் எதுக்கு இப்போ வேகமாக போகிறோம்னா, ஒரு கிராமத்தில் இப்போ சுவான் கிராமம் வரும். அந்த கிராமத்து பக்கத்தில் நர்மதை மிக அருகில் ஓடும், தொட்டு பார்க்கலாம். அதுக்காக இந்த வழியில் வந்திருக்கோம். முடிஞ்ச வரை அப்படி வருவோம். ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். எப்படியும் கிராமத்தை அடைஞ்சிடலாம். அங்கே போனாக்கா ஏற்பாடாயிடும். அப்பா, கொல்லியோட மூளை ஒரு 4-5 மடங்கு பெருசுங்க. தஞ்சாவூரில் ஓடுது கொள்ளிடம், அது போல்
4-5 மடங்கு பெருசு. தண்ணி வற்றாமல் ஓடிட்டு இருக்கு ஜீவநதி. இங்கேருந்து 110 கிலோமீட்டரில் உங்களுக்கு சர்தார் சரோவர் டேம் மாட்டிடுச்சு. எப்படிங்க? அங்கே அவ்வளோ தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. அப்படியே அதை திருப்பி குஜராத்தின் பூச் வறண்ட மாவட்டம் அதெல்லாம் போர்பந்தர் அங்கே போயிடுது தண்ணி. இது டெல்டா பீச், கடைநிலை கழிமுகம். இன்னைக்கு தேதி 9/12/2024. நாள் வந்து 20ஆம் நாள். டேஸ் வந்து 20th டே. 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து 11-12 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் இன்னைக்கு. ஓகே, மணி 3ஆவது. பா தெரியுது பாருங்க ஆறு. அது போதுங்க நமக்கு. இப்படி ஒரு ஆசை. ஆஹாஹா, பறந்து இடையில தீவுலாம் இருக்கான். மணல் திட்டு இருக்குமா. ஆக இன்னைக்கு ஒரு 12 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். இதோட ஸ்ட்ரெச் வந்து 1500 கிலோமீட்டர். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஆரம்பிக்கிற பாயிண்ட்டு, முடிகிற பாயிண்ட்டு, ஆரம்பிக்கிற பாயிண்ட்டுக்கு 1500க்கு மேலே தான். சும்மா 0.001 நம்ம கடந்திருக்கோம். இன்னும் 1488 கிலோமீட்டர். ஓகே, நர்மதை நினைப்போம், முடிச்சு காட்டுவோம். 2 மாதம் ஆகும் அங்கே போய் நிற்கிறதுக்கு. அதனால் பயங்கர குளிராக இருக்கும். இங்கேயும் பயங்கர குளிராக இருக்கும். அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளாக பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஸ்வெட்டரு, க்ளவுஸ்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா தெற்கை விட வடக்க இந்த இனிமேல் அதிகமாக இருக்கும், சொல்லவே வேணாம்.